நான் நகைச்சுவையாக சிறப்பாக பேசக்கூடியவன். வாழ்க்கையில் நகைச்சுவை இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. மருத்துவர் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சினே இருங்க, வாழ்க்கை நீண்ட நாள் வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. சிரிச்சுக்கினே இருக்கணுன்றாங்க. இப்பொழுது நம்முடைய மாசு அவர்கள் ஒரு கருத்தை இங்கே சொன்னார். இப்போ நான் பார்த்து கொண்டே இருந்தேன், எத்தனை பேர் சிரிக்கிறாங்கன்னு பார்த்துனே இருந்தேன். என்ன கருத்து சொன்னார்னா, ஒரு அளவீடு சொன்னார். ஒரு காலகட்டத்திற்கு மனிதனுடைய சராசரி வயது, ஒரு காலத்தில் 40 வயது தான் சராசரி வயது. அப்போல்லாம் பிளேக்கு டெங்கு இப்படிலாம் வந்த காலங்கள் அது. கால்ரா வந்த காலம். தனிமனித வாழ்க்கையை 40 வருஷம்தான். அப்போ அதற்கு பின்னால் 60 வயதாச்சு. இப்போ 60ஐயும் தாண்டி நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார், இதுக்கு நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு 70 ஆண்டு என்பது சராசரி வயசாக இருக்கிறது. பல வெளிநாட்டினுடைய பெயர்களெல்லாம் சுட்டி காட்டி அங்கு வாழ்பவர்களெல்லாம் 80 வயதுக்கு மேல் தான் வாழுகிறார்கள் என்று சொன்னவர் அடுத்து சொன்னார், இங்கே இருக்கிற நீங்களெல்லாம் அதை கணக்கிட்டு பார்க்கிற பொழுது உங்களை முதியோர்னு சொல்லக்கூடாது, இளைஞர்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னார். அப்போ முன்னால் இருந்து எங்கள் தாய்மார்கள்லாம் சிரித்தாங்க. நான் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தேன். இந்த இளமைன்னு சொன்னாக்கா வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு சிரிப்பு வருகிறது? நமக்கும் சிரிப்பு வருகிறது, அவருக்கும் சிரிப்பு வருகிறது. அதனால தான் நான் ஒரு யோசித்து பார்த்தேன், இந்த இளமைன்றதை விட இவங்களை என்ன சொன்னால் என்ன சிரிக்க வைக்கலான்னு யோசித்து பார்க்குற பொழுது இவர்களெல்லாம் மூத்த வாலிபர்கள் என்று சொன்னால்தான் நின்று இவங்கெல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா வாலிப காலகட்டத்தில் தான் இவங்கெல்லாம் கட்டுக்கடங்காத பல பணிகளை செய்வீங்க. அதனால் வந்திருக்கிற வாலிபர்களே, நிறைய சிரிக்கிறாங்க. இங்கே துரைராஜ் அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் பட்டிமன்றம் போட்டு 2 பேரும் நம்முடைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினை பற்றி, அவருடைய ஆற்றலை பற்றி, மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு சேருவதை பற்றி இங்கே அற்புதமாக அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அப்பொழுது எனக்கு என்ன நினைவுக்கு வந்ததுன்னு சொன்னால், 8 கோடி தமிழர்களுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதயசூரியனமாக இருக்கிற தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட நாயகர் தளபதி அவர்கள் சொல்லுவார்கள், தமிழ்நாட்டில் எனக்கு எத்தனையோ துறைகள் இருக்கிறது, எத்தனை துறைகள் இருந்தாலும் என் துறைக்கு 2 தான் என் கண்ணுக்கு தெரிகிறது. ஒன்று என்னுடைய கல்வித்துறை, இன்னொன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை. ஆக 2ம் என்னுடைய கண்கள் போய் திறகு என்று சொல்வார். அதை நான் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறேன் இந்த செய்தை பகுதியில் என்று சொன்னால், இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாசு அவர்களுக்கு 2 கண் இருக்கிறது. ஒன்று கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கண் இருக்குது, இன்னொன்று துரைராஜன்னு 2 கண்களாக இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். எனவே அப்படி எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை ஒரு போட்டு கொண்டவருடைய செயலை இங்கே பாராட்டி பேசியதை நான் அந்த 2 நண்பர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த மூத்த வாலிபர்களுக்கு அரசின் சார்பாக 60 வயதுக்கு மேற்பட்டால் அரசின் சார்பாக 1000 ரூபாய் என்று அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுவே 80 வயது ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு 1500 என்று அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. அது முடிவு செய்ததோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையான தளபதி அவர்கள் இந்த மாநிலத்தில் 23 முதியோர் இல்லங்கள் மூலமாக 773 பயனாளிகள் பயனடைகிறவர்களுக்கு முதியோர் இல்லங்களை கட்டி அவர்களை இன்றைக்கு பாதுகாக்கிற பணியில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அந்த வகையில் 24-25 117 கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மூப்புத்தன்மை என்பது யாரும் தடுத்து விட முடியாது. மூப்புத்தன்மை என்பது வரத்தான் செய்யும். ஆனால் மூப்புத்தன்மையோடு இளமையாக இருப்பது என்று சொன்னால் அதற்கு மருத்துவம் உதவி செய்ய வேண்டும்.
மருத்துவம் உதவி செய்தால்தான் மூப்புத்தன்மையில் கூட நாம் இளமையாக இருக்க முடியும். அப்படி மூப்புத்தன்மையிலும் இளமையாக இருந்தது தமிழ்நாட்டில் உச்சம் யாருன்னு சொன்னால் எனக்கு தெரிந்த 2 பேர். ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று என் தலைவர் கலைஞர். கடைசி வரைக்கும் அவங்க நினைவாற்றலோடு தன்னுடைய பணிகளை மேற்கொண்டார்கள். யாரையும் பார்த்து யாரு சொன்னதில்லை, கலைஞர் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அந்த உடனே மாசா இருந்தாலும் வேலை இருந்தாலும் யாரு மாசா என்னையா நடக்குது சைதாப்பேட்டையில் இப்படிதான் கேட்பார். நான் திருவண்ணாமலைக்காரன் வெளியூர்காரன்ற காரணத்தால் என்ன கேட்பாருன்னா உங்கள் ஊரில் என்னையா விசேஷம் அப்படின்னு கேட்பார். 95 வயசு வரைக்கும். ஆக மூப்புத்தன்மை வந்தாலும் கூட அதை தடுத்து நிறுத்தியது அது மருத்துவம். ஆனால்தான் அரசு மருத்துவமனையில் இந்த மூப்புத்தன்மையினுடைய நிலையில் வந்தாலும் கூட அவளை எப்பொழுதும் இளமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக பணியாற்றுவதைத்தான் இங்கே அமைச்சர் அவர்கள் இங்கே மருத்துவத்தின் மூலமாக இங்கே சுட்டி காட்டினார்கள். எனக்கு சரியாக நினைவிருக்குமேனால் பணக்காரனுக்கு ஒரு வைத்தியம், ஏழைகளுக்கு ஒரு வைத்தியம் என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்று அண்ணன் கலைஞர் கருதினார்கள். இந்த நிகழ்வு என்பது நம்முடைய மாசு அவர்கள் எடுத்திருப்பது கலைஞருக்கு மிக மிக பொருத்தமான நிகழ்வு. இது அவர் பேரில் எத்தனையோ நிகழ்ச்சியை நான் நடத்துகிறோம். இசை நிகழ்ச்சி நடத்துகிறோம், பட்டிமன்ற நிகழ்ச்சி நடத்துகிறோம், பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், கல்லூரி மாணவர்களுக்கு வேண்டிய உபகரணங்களை தருகிறோம். ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சி எப்படி அதற்கு அது பொருத்தமாக இருக்கிறது என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், வசதி படைத்தவன் அப்பல்லோ மருத்துவமனையிலே மருத்துவம் செய்து கொண்டான். வசதி படைக்காதவன் தான் பொது மருத்துவமனையிலே வைத்தியம் செய்து கொண்டான். ஆக பொது மருத்துவமனைக்கு ஒரு காலத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே, ஏன்னா அப்பல்லோ ஆஸ்பத்திரியா காவேரி ஆஸ்பத்திரியா. ஆனால் காவேரி ஆஸ்பத்திரியும் அப்பல்லோ ஆஸ்பத்திரியும் இந்த பொது மருத்துவமனையும் சராசரியாக ஆக்கிய பெருமை கலைஞருக்கு உண்டு. அது எதுன்னு கேட்டேன்னா, கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்தியாவிலே முதலாக கொண்டு வந்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். அது வந்த உடனே எந்த ஆஸ்பத்திரியும் காடை தூக்கி கொண்டு காட்டினாக்கா வைத்தியம்தான். அது ஆற்று விஷயமா இருந்தாலும் சரி, அது கிட்னி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உயிர் காக்கிற அத்தனை மருத்துவமும் ஏழைக்கு கிடைத்தது அவர் ஆட்சி காலத்தில் தான். ஆனால் தான் சொல்கிறேன், இது ஒரு பொருத்தமான நிகழ்ச்சி. பொருத்தமான நிகழ்ச்சி மட்டுமல்ல, பொருத்தமாக ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள். என்ன செய்தின்னு சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தலைநகராக இருக்கிற இந்த சென்னையில் சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு என்று சொன்னால் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து ஏறத்தாழ 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது. ஆனால் 38 வருவாய் மாவட்டத்தில் சென்னைக்கு ஒரு சிறப்பு. சென்னையிலும் சைதாப்பேட்டைக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், அந்த மூத்த வாலிபர்களுக்குரிய மருத்துவமனை கூட இந்த சைதாப்பேட்டையில் தான் இருக்கிறது என்று அவர் பெருமைப்பட சொன்னது, அது உள்ளபடியே சொல்கிறேன், மனதை நெகிழ்விக்கிறது. நான் கூட அவர் தவறாக எண்ணிக்கொள்ள மாட்டார் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த அமைச்சரவை முதலமைச்சர் அவர்கள் இந்தன்னார் இன்னொரு அமைச்சர்கள் என்று அவர்கள் ஒருவருக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார்கள். ஆங்கிலத்தை போர்ட்போலியோவை ஒப்படைத்தார்கள். நான் போன மாதிரி 2006 2011 நான் உணவுத்துறை அமைச்சராக நான் இருந்தேன். அப்போது ஒரு முறை திருவண்ணாமலைக்கு அண்ணன் கலைஞர் அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சியாக வந்தார். வருகிற பொழுது என்னுடைய குடும்பம் நடத்துகிற அறக்கட்டளை மூலமாக நடத்துகிற கல்வி நிறுவனங்கள், அதில் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் மறுபடியும் அழைத்து சொல்லிடுறேன், அது எனக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. அதில் என் குடும்பம் நடத்துகிற அறக்கட்டளை இருக்கிற அந்த கல்லூரி வளாகத்தில் அங்கே இருக்கிற ஓய்வு மாளிகையிலே பயணியர் மாளிகையிலே கலைஞர் அவர்கள் தங்கினார்கள். மறுநாள் காலையில் வாக்கிங் போட்டு என்னை யதார்த்தமாக கேட்டார், இந்த கல்லூரியில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னாரு. ஒரு 20,000 பேர் படிக்கிறாங்கன்னு. எவ்வளோ பேர் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறாங்கன்னாரு. 13,000 பேர் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறாங்கன்னு. எத்தனை உணவு கூட மெஸ் இருக்குதுன்னு கேட்டார். 5 மெஸ் இருக்குதுங்கண்ணே. இது ஏறத்தாழ 2005 2004 ஆண்டு. 2006 கழகம் ஆட்சி அமைக்கிறது.
ஆட்சி அமைத்த உடனே எனக்கு என்னடா மந்திரி பதவி கொடுத்தாருன்னா உணவுத்துறை மந்திரின்னு எனக்கு கொடுத்தார். உணவுத்துறை மந்திரி அப்படின்னு கொடுத்தார். எனக்கு ஒன்றும் புரியல. நமக்கே ஏன் உணவுத்துறை மந்திரி கலைஞர் கொடுத்தார் ஒன்றும் புரியலையே. இந்த உணவுத்துறை மந்திரியாக இருந்தவங்க பல பேர் 5 வருஷம் முடிக்கவே இல்லையே, பல பேர் பாதியோட போட்டானே, நமக்கே ஏன் இதை கொடுக்குறாருன்னு நான் மனசுக்குள்ளே யோசிச்சுன்னே இருந்தேன். ஒரு நாள் கலைஞர் என்னை ஒரு நகைச்சியோடு கூப்பிட்டார். தவுசு பிள்ளை அங்கே இருக்கிறாரா பாருன்னார். எனக்கு புரியல. நான் மறுபடியும் சண்முகநாதன் கேட்டேன், தவுசு பிள்ளைன்னு கேட்குறாரு என்னங்கன்னு கேட்டேன். எங்கள் தஞ்சாவூர் பகுதியில் யாரெல்லாம் உணவு படைக்கிறாங்களோ அவளை போய் தவுசு பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கே உணவு படைக்கிற இடத்துல துறை அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் உங்களை தவுசு பிள்ளைன்னு கலைஞர் நகைச்சியாக கூப்பிட்றாருங்கன்னார். அப்புறம் சொன்னார், உங்களுக்கு ஏன் அதை கொடுத்தாரு தெரியுமா? 2004 திருவண்ணாமலைக்கு வந்தபோது நீங்கள் தானே சொன்னீங்க 13,000 ஸ்டூடெண்ட்டுக்கு சோறு போடுற வேலையை பார்க்குறேன்னு சொன்னீங்க. அதை மனசில் வச்சு தான் தமிழ்நாட்டுக்கே சோறு போடுற வேலையை கலைஞர் உங்ககிட்ட கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். இதை நான் எங்கே ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த முறை அமைச்சரை அமைக்கிற பொழுது நம்முடைய மாசு அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. அவர் எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பரும் கூட. உங்களுக்கெல்லாம் தெரியாத சில நட்புகள் எனக்கும் அவருக்கு உண்டு. முதலமைச்சர் காலையில் நடைபயணம் போகிற பொழுது அடியேனும் நம்முடைய மாசு அவர்கள் தான் அவரோட காலையில் 5:30 மணிக்கு நடைபயணம் போய் கொண்டிருந்த காலங்கள் நீண்ட நாள். அப்படி அதனில் அவர் வணக்கத்துரிய மேயராக இருக்கிற பொழுது என்னோடு அன்போடு பழகுவார். அதனில் இளைஞருடைய மாநில துணைச் செயலராக இருக்கிற பொழுது என்னோடு நெருக்கமாக பழகக்கூடியவர். இங்கே ஜெயா அன்பழகன் அவர்கள் மாவட்ட செயலராக இருக்கிற பொழுது என்கிட்ட அதிகமாக யாராவது நெருக்கமாக இருந்திருப்பாங்கன்னா மாசு தான் என்கிட்ட அதிகமாக இருந்த காலங்கள்லாம். இப்படி பல எனக்கு அவருக்கெல்லாம் உண்டு. வணக்கத்துரிய மேயராக இருந்து சிறப்பாக செஞ்சார். ஆனாலும் கூட எப்படி மக்கள் நல்வாழ்வுத்துறைனா இதுக்கு முன்னால் நிறைய பேர் டாக்டராக இருக்கவங்களுக்கு கொடுத்தா தானே சிறப்பாக இருக்கும். இவருக்கு நியாயமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்பரேஷன் மந்தி கொடுத்துனா இவர் சிறப்பாக செஞ்சுருப்பார். அப்படியே எனக்கு ஒரு மனசுக்குள்ளே வெளியே சொல்ல முடியல. தனிமையாக இருந்தால் தன்னை தலைவரை கூட நான் கேட்பேன். நான் ஃப்ரீயாக பேசக்கூடிய அவருக்கு தெரியும். நான் எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளே எதுவும் பேசுவேன். நான் தலைவர்கிட்ட நான் சில பேர் மாதிரி எதை எடுத்தாலும் ஆமாங்கன்ற கேரக்டர் நான் இல்லை. இது சரின்னா சரின்னுவேன். ஆனால் இது சரியாக வர மாதிரி தெரியலையேன்னுடுவேன். சொல்கிறது கொஞ்சம் பக்குவமாக சொல்லுவேன். நான் இனி உளவாக இன்னாது கூற கனி இருப்ப காய்கவன்றது மாதிரி சொல்லக்கூடிய கருத்தை இனிமையாக சொல்லக்கூடியவன் நான். இது ஆனால் கருத்தை விட மாட்டேன். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது ஒரு நாளைக்கு மாசுக்கு ஏன்னா அதை கொடுத்துருந்தா பிரமாதமாக பண்ணியிருப்பார். அவருக்கு அனுபவம் உண்டு. இது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கலான்னு இப்படி நினச்சிக்கினே ஒரு 6 மாதம் போச்சு. ஆனால் 6 மாதத்துக்கு நானே கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். காரணம், மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரைக்கும் இவரை விட யாரும் இதற்கு தெரிந்து எனக்கு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய நினைவாற்றல். சட்டமன்றத்தில் ஏறத்தாழ நான் 32 வயசில் நான் எம்எல்ஏ ஆகி உள்ளே போயிட்டேன். 80-84. அப்போ நான் நல்லா நின்று பேசுவேன். ஒரு 15-20 நிமிஷம் தான் என்னாலாம் பேச முடியும் நினைவாற்றலாக. அப்புறம் நான் குறிப்பு தான் பார்க்க முடியும். அந்த 32 வயசில் மாசு பண்ண வயசுனா என்னன்னு உங்களை கேட்கல. நீங்கள் தான் இளைஞராச்சே. இளைஞரில் வந்ததால் நீங்கள் எப்பயுமே இளைஞராகவே இருங்க. நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தன்னுடைய மானிய கோரிக்கையை நிறைவேற்றுகிற பொழுது 1 மணி நேரம் எந்தவித குறிப்பும் இல்லாமல் நினைவேற்றோடு பேசுவது என்பது அது ஒரு பெரிய சாகத்தியமான வேலை. அது சாதாரணமான வேலை. நான் முகத்துதிக்காக சொல்லவில்லை. அதோடு மட்டுமல்ல, ரொம்ப எனக்கு இவருக்கு நெருக்கமாக என் மனதில் அவருக்கு பிடித்ததுக்கு காரணம் மக்களை தேடி மருத்துவங்கிற ஒரு அற்புதமான திட்டம். நாம் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னாக்கா இன்னும் கேட்டால் நம்ம அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தர்மாஸ்பத்திரி தான் நம்ம சொல்லுவோம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட சொல்ல மாட்டோம். எங்கேப்பா போனேன்? தர்மாஸ்பத்திரிக்கு போய் வந்தேன். ஏன்னா பணம் கட்டணம் இல்லாத இருக்கிற மருத்துவமனை அரசு மருத்துவமனை தர்மாஸ்பத்திரி. அங்கே போனாக்கா இந்த சீட்டை கொடுத்துட்டு வராண்டாலும் உக்காத்துக்கு சேரு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. சீட்டை வச்சு நின்றுக்கொண்டு இருப்பாங்க. எல்லோரும் நின்று கிடப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா தர்மாஸ்பத்திரியில் கியூ வெளியே வரைக்கும் நின்று கிடக்கும். நான் கண்ணால் பார்த்துருப்பேன், பல முறை பார்த்துருப்பேன். ஆனால் டாக்டரை தேடி நாம் போய் கால் கெடுக்க நின்னதை மாற்றி திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை மக்கள் தேடி மருத்துவனுக்கு ஒரு அற்புதமான திட்டத்தை நம்ம வீட்டுக்கு டாக்டரை கையை பிடிச்சி உனக்கு என்னப்பா பிபியா இந்த மாத்திரை, சுகரா 7 நாளைக்கு மாத்திரை, என்ன உடம்புக்கு இந்த மாத்திரை, இது சாத்தியக்கூறா?
யோசித்து பாருங்க. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற இப்படி பல திட்டங்களை சொல்லலாம். அதனால் தான் சொல்லுகிறேன், நம்முடைய மக்கள் சேவை செய்ததில் மாசுவிற்கு ஈடு இணையவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அதனால் ஏண்டா நம்ம இதை சொல்லலாம்னு நினைச்சோம். நல்ல காலம் 6 மாத காலம் ஆச்சு, நான் சொல்லவே இல்லை, இன்னை வரைக்கும் சொல்லலை. இன்னைக்கு தான் நான் மேடையில் சொல்கிறேன், இன்னைக்கு தான் என் மேடையில் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதமான தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன எண்ணுகிறாரோ, இதை செய்ய வேண்டும் இந்த துறையில் என்று அவர் என்ன எண்ணுகிறாரோ அப்படிப்பட்ட எண்ணங்களை ஈடேற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த தொகுதி பெற்றிருக்கிறது. ஒரு அற்புதமான அமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. எனவே உங்கள் அத்தனை பேரின் சார்பாக இவருக்கு வாழ்த்து சொல்லி, என்னுடைய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மூத்த வாலிபர்களே, சிரியுங்கள் சிரியுங்கள் சிரியுங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நெடுநாளைக்கு கொண்டு போகும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.